வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று அங்கோலா தலைநகர் லுவாண்டாவில் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார். அங்கோலா விடுதலை பெற்றதன் பொன் விழாவுடன் இந்தியாவிற்கும் அங்கோலாவிற்கும் இடையிலான தூதரக உறவுகளின் 40ஆம் ஆண்டின் நிறைவும் இவ்வாண்டு கொண்டாடப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி, தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் ஆகியோரின் படத்துடன் தேர்தல் நடைமுறைகளை குலைக்கும் நோக்கத்தில் செயற்கை நுண்ணறிவு மூலம் தயாரிக்கப்பட்ட போலி வீடியோக்கள் சில சமூக ஊடக பக்கங்களில் வெளியாகி வருவதை மக்கள் நம்ப வேண்டாம் என பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை அறியும் பிரிவு கேட்டுக் கொண்டுள்ளது. உண்மை தகவல்களை அதிகாரப்பூர்வ இணையதளங்கள் மூலம் மக்கள் சரிபார்த்துக் கொள்ளுதல் அவசியம் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. பீகாரில் 20 மாவட்டங்களுக்கு உட்பட்ட 122 தொகுதிகளில் நாளை நடைபெறவுள்ள 2வது மற்றும் இறுதிக்கட்ட சட்டமன்ற தேர்தலை சுதந்திரமாகவும் நியாயமாகவும் அமைதியாகவும் நடத்தி முடிக்க தேர்தல் ஆணையம் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளது. மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று புதுடெல்லியில் நாட்டின் முன்னணி பொருளாதார வல்லுநர்களுடன் பட்ஜெட்டிற்கு முந்தைய முதலாவது ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். வளர்ச்சி ஆர்வம் அதிகமுள்ள இளைஞர்கள் மற்றும் நலிவடைந்த பிரிவினரின் அதிகார மேம்பாட்டிற்கு நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் நகர்ப்புற கூட்டுறவு கடன் வசதிகள் பற்றிய சர்வதேச மாநாட்டை அவர் தொடக்கி வைத்து உரையாற்றினார். டெல்லி செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையத்தின் முதலாவது வாயில் அருகே இன்று மாலை கார் வெடித்து சிதறியதில் சிலருக்கு காயம் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. சம்பவம் குறித்து தகவல் கிடைத்தவுடன் 7 தீயணைப்பு வண்டிகள் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டன. 15 ஆம்புலன்ஸ் வண்டிகளும் சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.